வீடியோ எடிட்டிங் அப்போ தான் நானே பார்க்குறேன். எப்படி சொல்கிறது அப்படிங்கிற வேர்ட்ஸை நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை டைம்னு கமெண்ட் பண்ணுங்க. ரிச் காய்கறி என்ன நல்லா இருக்கும். ஹானஸ்டா நான் வந்து இதுதான் பண்றேன். கண்டிப்பா வந்து அந்த பேருங்களுக்கு பேன் இருக்குல்ல, அதுங்களுக்குலாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகும். ஸோ அது வந்து தானாவே கீழே கொட்டும். நிறைய முடியும் கொட்டாது, உங்களுக்கு ஈஸியா சிக்க எடுத்த மாதிரி இருக்கும். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஹாய் எல்லாருக்கும் வெல்கம். இது நாங்கள் உங்க மனப்பிரபா லைஃப் ஜர்னி வித் சாய்மா. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்றது தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னுடைய ஹேர் எப்படி இவ்வளோ நீளமா இருக்கு அண்ட் இதுக்காக நான் என்னெல்லாம் பண்றேன் அண்ட் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உண்மையா என்னெல்லாம் பண்றேன் அண்ட் என்னெல்லாம் இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்றீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேருக்கு வந்து ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா, உங்க ஹேரை வந்து நீங்க இப்படிதான் வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா சொல்லுங்க, நாங்களும் அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அண்ட் இன்னொரு சைட்ல இருந்து ஒரு சில பேர் என்ன கேக்குறீங்கன்னா, டிப்ஸ் சொல்லுங்க, உங்க ஹேருக்கு வந்து நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது எங்களுக்கு ஒரு டிப்ஸா சொல்லுங்க, நாங்க அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாண்டி என் ஃபேமிலி சைட்ல இருந்து நிறைய பேர் வந்து இதுக்கு என்னதாண்டி பண்றேன், இதுக்கு என்னதான் பண்றேன் அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ நான் பண்றதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் சொல்லாத, இப்ப நான் சொல்ல போறேன், உங்களுக்கும் அதான் நான் சொல்ல போறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஹேர் மாஸ்க் ஏதாச்சும் போட்டா ஹேர் வளர்ந்துரும், ஹேருக்கு வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணா ஹேர் வளர்ந்துரும், இந்த ஷாம்பூ, இந்த கண்டிஷனர், இந்த சீரம் அப்படி சொல்லிட்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எனக்கு நிறைய வந்து ஹேருக்கு வந்து மார்க்கெட்ல ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அது ஏதாவது சொன்னா ஈஸியா காசு கொடுத்து போய் வாங்கி போட்டுப்பேன். வளரலன்னா திருப்பி நான் உன்னை கேட்பன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஹானஸ்டா நான் வந்து இதுதான் பண்றேன், நீங்களும் இது பண்ணீங்கன்னா வளரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம இன்டேக் பண்ணிக்கிறது தான். நம்ம சாப்பிடுற பொருள், உள்ளுக்குள்ளார நம்ம எடுத்துக்கிற பொருள் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த்தி. இப்போ முடிக்கு மட்டும் ஹெல்த்தி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்ற பொருள் வந்து முடிக்கு மட்டும் கிடையாது, உங்க நெயில் வளர்றதுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது அதிகமான ப்ராசஸ் இருக்கும். இப்படிலாம் நெயில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் இப்போ ஆர்டிஃபிஷியலாக நெயில் வந்துருச்சு. பட் நெயில் வளர்றதுக்கு, ஸ்கின் வந்து க்ளோயிங்காக ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு, கிளாஸியாக காட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் நார்மலாக வந்து எப்படி சொல்கிறது நம்ம உடம்புல வந்து கெட்ட ஃபேட் இல்லாமல் நல்ல ஃபேட் இருக்கிறது ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுற எல்லாமே வந்து என்னுடைய ஹோல் பாடிக்கு பண்ணுறது தான் ஹேருக்குமே என்னுடைய எப்படி சொல்கிறது நியூட்ரிஷன், ப்ரோட்டீன் எல்லாமே அது எடுத்துக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா சாப்பிடுவேங்க. நல்லா சாப்பிடுவேன்னா கண்டதையும் சாப்பிட்றத நான் சொல்லலை. கண்டதையும் சாப்பிட்றது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதை நான் யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காய்கறி ஓகேங்களா, உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் காய்கறி என்ன நல்லா இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த காய்கறி அந்த காய்கறி அப்படி கிடையாது, எல்லா காய்கறியும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைச்சதுன்னா உங்களுடைய எப்படி சொல்றது லைஃப் ஸ்டைலே மாறும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்க நல்ல ரிச் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. பயோட்டின் வந்து முடிக்கு ரொம்ப தேவைன்னு சொல்றாங்க. ஸோ அது இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் நிறைய ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒமேகா 3 ஃபேட், அது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது இப்போ சீரமெல்லாம் விற்குது. நீங்க சீரம் போடுங்க, நான் வேணாலும் சொல்ல மாட்டேன். சீரம் போடுங்க, மாஸ்க் போடுங்க, ஹேர் மாஸ்க் போடுங்க, ஹேர் சீரம் போடுங்க, ஷாம்பூ, கண்டிஷனர், ஆயில் எல்லாமே போடுங்க. ஆனா அது எல்லாம் எப்போ போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய முடி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஓரளவுக்கு ஒரு 80% வந்து எனக்கு முடி வளருது, முடி கொட்டலை, முடியல டிராண்ட்ரஃப் இல்லை, முடியல பேன் இல்லை, அதுக்கப்புறம் ஈரு அண்ட் சிக்கல் எப்பயுமே இருக்கவே கூடாது. எப்பயுமே வந்து இப்போ நான் தலை குளிச்சிருக்கேன், இன்னும் நான் சிக்கு எடுக்கலன்னும் போதே எனக்கு இப்படிதான் இருக்கு. ஸோ இன்னும் நான் சிக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபுல்லா ஸ்மூத் அண்ட் ஷைன் ஆயிடும். ஸோ நான் சிக்கு எடுத்துகிட்டே பேசுவா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபுட் இன்டேக்கிங் ஃபுட் என்னென்னலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சில பலது எழுதி வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் நான் சொல்றேன். நான் என்னென்னலாம் எடுத்துக்கணும் அதை மட்டும் சொல்றேன். ஃபுட்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன், பயோட்டின், ஒமேகா 3 ஃபேட் இது ரொம்ப முக்கியம். அண்ட் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ ரொம்ப முக்கியம். இது இருக்கிற மாதிரி ரிலேட்டடாக சர்ச் பண்ணி நீங்களே அந்த என்னென்ன ஃபுட் சாப்பிடலாம், அந்த ஃபுட்டுக்கு என்னென்ன ரெசிபி இருக்கோ செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு தான் உங்களுக்கு யூடியூப் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முடியல அப்படின்னா ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிடுங்க. பட் ரொம்ப எப்படி சொல்றது நான் வந்து முட்டை வந்து லைக் பாயில் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்க ஃபிஷ்ஷஸ், ஓகேங்களா, ரொம்ப கொழுப்பு வந்து எதில் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கோங்க. லீஃப் கீரை வகைகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸில் வந்து ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னாலே இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது நட்ஸ். ஸோ நட்ஸுக்கு ஒரு 500-600 செலவு பண்ணுறது மந்த்லின்றது ஒரு
எதுவுமே இல்லை. இப்போ சும்மா நம்ம எங்கேயாச்சும் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட போகிறோம்னா 500 1000லாம் அப்படியே கரைஞ்சி போயிடுது. ஸோ ஒரு 600 மந்த்லி வாங்கலாம், அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. சீட்ஸ் நிறைய சீட்ஸ்லாம் இப்போ விற்குது இல்லை. அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, உடம்பு வந்து ஹீட்டாக வச்சுக்காதீங்க. மெயினாக வந்து உடம்பு ஹீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா முடி கொட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற பிளேஸ் வந்து நம்மளுடைய தலையிலேருந்து உஷ்ணம் எல்லாம் போகும். அதுக்கு தான் நம்மளை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து தலைக்கு குளிக்க சொல்கிறாங்க. வீக்லி ட்வைஸ் குளிக்கணும், பட் நம்ம குளிக்க மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு குளிக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து உஷ்ணம் வந்து தணிக்கும். லைக் அதுவுமே வந்து ரொம்ப சூடாக தண்ணி வந்து தலையில் ஊற்றக்கூடாது. வார்ம் வாட்டரை தாண்டி ஓரளவுக்கு உங்களால் வந்து பச்சை தண்ணி ஊற்றினா தலையாக வலிக்கும், அப்படி அது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சுடு தண்ணி போட்டிங்கன்னா முடி வந்து வெட்டும். முடி வந்து ஃபுல்லாக இப்படி பிடுங்கிட்டு வராமல் வெட்டி போகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே கொட்டிக்கிட்டே இருக்கும். உஷ்ணம் இருந்ததுன்னா ட்ராண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப வெட்டாக இருந்தாலும் ட்ராண்ட்ரஃப் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேன் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு எப்படியாச்சும் அதை க்யூர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஹேர் மாஸ்க் இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா லைக் நீம் இருக்குல்ல, இலை வேப்பிலை, அந்த வேப்பிலை வந்து அரைச்சி போட்டாலே ஓரளவுக்கு கிளியர் ஆகும். அது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்க்கணும், அப்படியே ஷைனிங்காகவும் இருக்கணும், ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கறி லீஃப், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எனக்கு சம்டைம் தமிழில் வராது, இங்கிலீஷில் வராது, தமிழில் வராது. ஸோ அந்த மாதிரி வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம்லாம் சோக் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து அரைச்சி அப்படியே போடுறது. நான் சொல்கிறேன், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியும் போடலாம். ஸோ அப்படி போடும்போது கண்டிப்பாக வந்து அந்த பேருங்களுக்கு பேன் இருக்குல்ல, அதுங்களுக்குலாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகும். ஸோ அது வந்து தானாகவே கீழே கொட்டும், அது நம்ம வாஷ் பண்ணும் போதே. ஸோ ஒரு வாட்டி வாஷ் பண்ணலாம் ஆகாது. நீங்கள் ஒரு 6 வாட்டி கண்டினியூஸாக ஒன் மந்த்துக்கே வந்து 6 வாட்டி அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா தெரியலையான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. நான் உண்மையாகவே அதுதான் யூஸ் பண்ணி எனக்கு பெயின் போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போதுலாம் பெயின் வந்து என் தலை இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து அம்மாவுக்கு அந்த அளவுக்குலாம் எப்படி சொல்கிறது தெரியாது இல்லை, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுலாம். ஸோ அவங்க அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. அதுமாதிரி ரொம்பலாம் இருக்காது கம்பேரிட்டிவ்லி அதர் கேர்ள்ஸ். ஆனால் பட் எனக்கு இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி நைட்லாம் எழுந்து பேய் மாதிரி உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்காக தெரிஞ்ச போது தான் நான் அதெல்லாம் பண்ணி எனக்கு பெயின் போயிடுச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பெயினில் பிரச்சனையே இல்லை. யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அவங்க தள்ள பெயின் இருக்குது 1-2 ஏறிடுச்சுன்னா அது நார்மலாக தானாகவே போயிடும் என்னுடைய மண்டிக்கு. அப்படி போகலை, அப்படியே ஒரு மந்த் வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா நான் ஒரே வாட்டி தான் பேக் போடுவேன், காணாமல் போயிடும். வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஹேர் பேக் வீடியோ நான் போடுறேன், எப்படி ஃபுல் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ராண்ட்ரஃப் இருந்தாலும் சேம் திங் தான். ட்ராண்ட்ரஃப் இருந்தாலும் ஹேர் பேக் போட்டு தான் ஆகணும். அண்ட் நல்லா வந்து மசாஜ் பண்ணி நம்ம அது எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ இந்த 2 பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகும், வளர்றது கூட வலி இருக்காது, ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும், நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இது 2த்தையும் கட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடி உங்களுக்கு தானாக வந்து வளர ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டிய ஃபுட்ஸ் சொன்னா, குடிக்க வேண்டிய ஃபுட்ஸ் ஆம்பளை இருக்குல்ல, நெல்லிக்காவை வந்து நீங்கள் டெய்லியும் ஜூஸ் ஆக்க முடியலனாலுமே இப்போ எப்படி சொல்கிறது 1 வீக்குக்கு தேவையானதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து சும்மா நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோலலாம் வந்து விற்கிது, அதில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒன்று எடுத்து போட்டு நம்ம டெய்லி வந்து சுடு தண்ணியிலையோ இல்லை நார்மல் வாட்டர்லையோ கூட கலந்து குடிச்சிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம், சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் வந்து தண்ணி குடிக்கணும், உடம்பையும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம முடியிலேருந்து உஷ்ணம் கிளம்பும் போது நம்மளுக்கு வந்து நல்லது, முடி கொட்டாமலும் இருக்கும், முடி கொஞ்சம் வளர்றதுக்கும் தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி நிறைய குடிங்க, ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் குடிச்சிக்கோங்க, நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஆலோவேரா இருக்குல்ல, கட்டாழை வந்து முடிக்கு மேலோட்டமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் தரும். அது எந்த அளவுக்கு ஷைனிங் தரும்னா சூப்பராக ஒர்க் ஆகும். எங்கேயாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஆர் இப்போ நான் இன்னைக்கு வந்து எண்ணெய் தடவ மாட்டேன், இன்னைக்கு நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டு போகிறேன் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வந்து தலைக்கு குளிச்சுட்டு லைக் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் தலை வாஷ் பண்ணி நீங்கள் ஜெல்லாக வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, சீரமாக வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, ஆர் வீட்டிலேருந்து கத்தாழை அப்படியே டைரெக்டாக ராவாக எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி. நான் ராவாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால நீங்கள் அதுவே யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் கிடச்சிது, அது ஏரியாவில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். அது போட்டிங்க அப்படின்னா ஷைனிங்காக இருக்கும். அதுவும் வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு அதை மட்டுமே வந்து அரைச்சி பேக்காக போட்டிங்கனாலும் ஷைனிங் தரும். இது 2 விஷயம் ஷைனிங் தரும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் தண்ணி வந்து நைட்டு சோப் பண்ணி வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி மட்டும் குடிக்கலாம். அண்ட் கர்டு வந்து பேக் போடலாம். கர்டோடைய எப்படி சொல்கிறது, நார்மலாக இருக்க கர்டு எடுத்து இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுவுமே வந்து ஷைனிங் தான் தரும். ஆனியன், கருவேப்பிலை, ஆலோவேரா இது எல்லாமே பேக்காகவும் போட்டுக்கலாம், சாப்பிடவும் செய்யலாம். ஆலோவேரா மோஸ்ட்லி வந்து கசக்கும். அது எப்படி சொல்கிறது, ப்ராப்பராக நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது வாஷ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே தெரியாது. அதில்
கசக்கும் கசக்காது, தித்திப்பும் தித்திக்காது, அப்படியே நார்மலாக ஒரு மாதிரி எப்படி சொல்றது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நான் வந்து கோம் பற்றி சொல்கிறேன். தலைக்கு வந்து இந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணுங்க. யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது. அண்ட் என்னுடைய முடி ஏன் இவ்வளோ லென்த்தியாக இருக்குது அப்படின்னா, நானே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எப்பயுமே வந்து முடியை வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக விட மாட்டேன். இப்போ நான் தலைக்கு குளிச்சிருக்கேன், ஸோ கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே நான் இந்த வீடியோலேயே கிளிப் போடுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து எண்ணெய் வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். அது எப்படின்னா ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருப்பேங்க. இப்படி தலை வந்து மேலே இருக்குல்ல இந்த மண்டையிலேருந்து ஃபுல்லாக ஆயில் வச்சு இந்த கீழே வரைக்கும் ஆயில் இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் தான் வைப்பேன். இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு நான் தலை குளிச்சேன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 10 மணிக்கு தலை குளிச்சேன்னு வச்சுக்கோங்க, மதியம் 3 மணிக்கெலாம் நான் எண்ணெய் வச்சிருவேன். 3 மணிக்கு எண்ணெய் வச்சு பின்னி ஜடை போட்டுருவேன். அதோட அந்த 1 வீக் ஃபுல்லாவுமே நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜடையோட தான் இருப்பேன். லைக் இன்னைக்கு ஜடை போடுறேன், நாளைக்கு காலையில் அவுக்குறேன்னா திருப்பி நான் இப்படி லைட்டாக சிக்கு மட்டும் எடுத்து, சிக்கு அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா பின்னி இதெல்லாம் வச்சுருக்கோம். சிக்கு எடுத்துட்டு திருப்பி நான் வந்து ஜடை பின்னிடுவேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு இதுதான் நினைக்கிறேன், ஏன்னா நான் எப்பயுமே ஜடை போட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால மேபி எனக்கு முடி வளரவும் செய்யுது, கொட்டாமலேயும் இருக்கு. நிறைய பேர் என்னன்னா ஆஃபீஸ் போறவங்க ஆர் காலேஜ் போறவங்க எல்லாம் என்னவா இருப்பாங்கன்னா, முடி வந்து இப்படி லூஸ் ஹேர் விட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து பஸ்ல போறவங்க, இன்னும் வண்டியில தான் இப்போ எல்லாருமே வந்து நம்ம டிராவல் பண்றோம். ஸோ அந்த இதுல வந்து நிறைய நம்மளுக்கு டஸ்ட் எல்லாம் சேரும், அது வந்து ட்ராண்ட்ரஃப் ஆகும், பெயின் ஆகும். இதெல்லாமே இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஃபால் ஆக தான் செய்யும். அண்ட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இப்படி நம்மளுக்கு ஒரு முடியா இப்படி பறக்கும் போது புட்டுக்கிட்டு போயிடும். ஸோ அதனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, வண்டியில போகும்போது மட்டும் கொஞ்சம் லவர் பேண்ட் போட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி சொல்றது, நான் என்ன ஆயில் யூஸ் பண்றேன், நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்றேன், கண்டிஷனர், சீரம்லாம் நான் இப்போதைக்கு யூஸ் பண்றது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற ஐடியாவில் இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விடலாம். ஃப்ரீ ஹேர் விடும் போது எனக்கு இந்த மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கும் ஹேரு. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் இப்பயுமே எனக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். நார்மலாக ஸ்மூத்தனிங், கேரட்டின், ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்கலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணாமல் உங்கள் முடி அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படி தெரியாது. நமக்கு அப்படிதானே, நம்மளுக்கு எதிரில் கொஞ்சம் முடி அழகா இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள தான் பார்ப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதெல்லாம் பண்ணியே எனக்கு இப்படிதான் இருக்கு, நீ பண்ணாமலே உனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நார்மலா வந்து இந்த மாதிரி ஹேரை வந்து கையால ஃபர்ஸ்ட் வந்து சிக்கு எடுங்க. சிக்கு எடுத்துட்டு முடி கொட்டாம இருக்கிறதுக்கு நான் சொல்றது. அண்ட் சிக்கு உடைச்சா நிறைய முடி போகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அண்ட் லாங் ஹேர் இருக்கவங்க எப்படி வந்து சிக்கு உடைக்கிறது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து 2 பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முடி சிக்கு உடைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னா நீங்க இப்படிதான் சிக்கு உடைக்கணும். என்ன பண்ணணும்னா, 2 பார்ட்டிஷன் பிரிச்சுக்கோங்க. டாப் டு பாட்டம் ஃபுல்லாவே பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு எனக்கு மோஸ்ட்லி இப்போ வந்து சிக்கு ஆகாது. எப்போனா லைட்டா வந்து எப்படி சொல்றது, வெட்டா இருக்கும் போது அந்த அளவுக்கு சிக்கு இருக்காது. நம்ம அப்படியே பின்னிடலாம், வாரிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். பட் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படியே அதுல எதுவுமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்றது, நிறைய முடி வந்து லாஸ் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் மேலே இருந்து லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கு இல்லையோ அங்கே மட்டும் இப்படி பண்ணுங்க. மற்றபடி ரொம்ப போட்டாடே இழுத்து அதை ரொம்ப நோகடிக்காதீங்க, எனக்கு வலிக்கும். ஸோ இப்படி பண்ணிட்டு நான் சொல்கிறது, சின்ன ஹேராக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய லாங் ஹேராக இருந்தாலும் சரி, இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு கீழே இருந்து இப்படி சிக்கு உடைங்க. தெரியுதுங்களா? அண்ட் உங்களுக்கு ரொம்ப சிக்கு இருக்கு தெரியுதுன்னா கையால் உடைங்க, இல்லைனா நிறைய முடி லாஸ் ஆகும். இப்பயுமே எனக்கு முடி லாஸ் ஆகும். பட் திருப்பி வந்து அதை எப்படி வளர்க்க வைக்கணும், அது என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். ஸோ அதான் சாப்பாடு தான். நிறைய வந்து நல்ல ஃபுட்ஸாக எடுத்துப்பேன், கெட்ட ஃபுட்ஸும் எடுத்துப்பேன் எப்பயாச்சு. ஸோ அதை நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தலை சீவுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய முடியும் கொட்டாது. உங்களுக்கு ஈஸியாக சிக்க எடுத்த மாதிரி இருக்கும். ஐயோ என்னடா இது இவ்வளோ பெரிய முடிக்கு சிக்க எடுக்கிறோம் அப்படின்னு இருக்காது. இது நான் இப்போ ஒரு 10th படிக்கிறதுலேருந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குமே தெரியாது. எங்கள் அம்மா போட்டு வாருன்னு வாரி ஒரு ரலகலப்படுத்திடுவாங்க. எனக்குமே முடி கொட்டுங்க. இப்போ யாராவது, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு, நான் இவ்வளோ தூரம் சிக்கு உடைக்கிறேன் பாருங்க, முடியே கொட்டல அப்படி சொல்லுவாங்க. பட் அவங்க ஆல்ரெடி நார்மலாக இருக்கும்போது முடி வந்து தலை வாரி அதுக்கப்புறம் அது பண்ணுற ப்ராசஸ். ஓகேங்களா? நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்ல இருந்து முடியை வந்து இந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. எனக்குமே முடி கொட்டுங்க, எனக்கும் முடி கொட்டும். அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து
எப்பயுமே என் தலையில் ஹேர் இருக்கும் மோஸ்ட்லி எப்பயுமே என் தலையில் வந்து ஆயில் இருக்கும் அப்படியா. அதை தாண்டி என்னைக்கு என்னால் ரொம்ப எப்படி சொல்கிறது, காலையில் தலை குளிச்சேன்னா இன்னைக்கு 3 மணிக்குள்ளே நான் வந்து சிக்கு உடச்சி தலை சீவிடுவேன் அப்படின்னு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் வந்து தலை குளிப்பேன். அப்படி இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நான் தலைக்கெல்லாம் குளிச்சிருக்கேன் ஓகேங்களா. இன்னைக்கு வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, நான் தலை குளிச்சுப்பேன் அப்படின்னா தான் நான் இன்னைக்கு குளிப்பேன். அப்படி இல்லையா அது நாளைக்கு, அது நாளான்னைக்கு அப்படி சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ நீங்களும் வந்து ஹேர் வந்து மோஸ்ட்லி நைட்டு ஆனால் ஒரு ஈவினிங் போல் ஒரு காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து வரீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆயிலை வந்து சூடு பண்ணி தடவிக்கோங்க. தடவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து தலை குளிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தலை குளிக்கும் போது போட்டு பெரால் இப்படி போட்டு இது பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப ஹேர் வந்து சரியான ஃபாலிங் இருக்கும். அப்புறம் நானாக இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஹேரை வந்து திருப்பி ப்ராசஸில் கொண்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ நான் பாப்பாவுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி மொட்டை அடித்தோம். அப்போ வந்து நான் முடி எப்படி சொல்கிறது, பூமுடி கொடுத்தேன். எந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருப்பேன், இதோட இன்னும் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். இந்த அளவுக்கு நான் வந்து பூமுடி கொடுத்தேன். அது வளர்ந்துருச்சு. ஒன் இயர் இல்லை 8 மந்த்ஸ்லேயே அது வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸில் வளரல, சாரி 1 இயர் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி ஒரு வாட்டி பாப்பாக்கு நாங்கள் மொட்டை அடித்தோம். அப்பயுமே திருப்பி நான் வந்து பூமுடி கொடுத்தேன். அப்போ வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் கொடுத்துருப்பேன். அப்போ நான் ப்ராப்பராக கட் பண்ணேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, நான் வீட்டில் வந்து அங்கே கோவிலில் வந்து ப்ராப்பராக கட் பண்ண மாட்டாங்கல்ல. இருக்கிற எந்த அளவுக்கு சொன்னோன்னா அந்த அளவுக்கு நுனியில் லப்பர் பேண்ட் போட்டு கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா இடி தாத்தியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஹேர் கட் பண்ணி விட்டா. ஸோ அது செகண்ட் டைம். இன்னும் ஒரு 3 மாதத்துலேயே வந்து திருப்பி பாப்பாக்கு நாங்கள் மொட்டை அடித்தோம். சரி ஓகே பூமுடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் பூமுடி கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வளர்ந்த முடி தான் இது. அண்ட் மந்த்லி வந்து ஒரு வாட்டி நான் வந்து கீழே மட்டும், இப்போ இந்த மந்த் வெட்டணும், இந்த கீழே இருக்குல்ல இந்த முடி மட்டும் நான் வெட்டுவேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப தெரியுதுங்களா உங்களுக்கு, ரொம்ப வந்து 2 4 முடிலாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி தூர எரிஞ்சிருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் பேசிகிட்டே இருக்கிறதுனால என்னால் ஒழுங்காக சிக்க எடுக்க முடியல, நானும் சீவிட்டே இருக்கேன். இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முடி காயாத போதே நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப முடி கொட்டும். ரொம்ப முடி காயாமலேயும் சிக்க எடுக்கக்கூடாது, ரொம்ப காஞ்சும் சிக்க எடுக்கக்கூடாது. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேங்க. மோஸ்ட்லி நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். ஹேர் ட்ரையர் வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சூடு வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறதே நம்ம உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்காக. ஸோ பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ ஹேர் வந்திருக்கு, ஒன் சைடுக்கே இவ்வளோ முடி வந்திருக்கு. இவ்வளோ முடி இன்னும் வரும், இன்னும் கீழேயும் கிடக்கும். நான் எல்லாத்தையும் கடைசியாக காட்டுறேன் எவ்வளோ முடி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இங்கே வந்து இவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இன்னொரு சைடு எடுக்கணும். ஸோ அதையும் நான் எடுத்துடுறேன். வீடியோ ஆன்லேயே இருக்கட்டும். 4x5 வச்சுக்க வேண்டியதான். அண்ட் நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வர வீடியோவில் வந்து சொல்கிறேன். பட் நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னுடைய முடி பார்த்தீங்களா இப்படி சுருட்டி வச்சிருவேன். இது எங்கள் வீட்டாண்ட ஒரு அண்ணா வருவார், அவர்கிட்ட கொடுப்பேன், நான் காசு கொடுப்பாரு. இப்போ இல்லை ஒரு 6 months 7 months அப்படி சேர்த்து வச்சா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ முடி வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் நிறைய கொட்டும். ஸோ முடினா கொட்ட தான் செய்யும், திருப்பி வளர தான் செய்யும். எப்படி நம்ம பிறக்கிறோமோ இறக்குறோமோ அந்த மாதிரி முடி வளரும், திருப்பி கொட்டும், திருப்பி வளரும், கொட்டும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய கொட்டுதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, கவலை அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்க, கொஞ்சம் கவலை குறைஞ்சிரும். எங்களுடைய வீடியோஸ்லாம் பாருங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னுமே என்னுடைய எப்படி சொல்றது ஈரத்தன்மை நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் போடாமல் ஏசி போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஈரமாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஸோ நான் இப்போ எண்ணெய் வைக்க போகிறது இல்லை. இப்போது கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் வைப்பேன். ஸோ இப்படி தான் என்கிட்ட வந்து நிறைய ஹேர் டிப்ஸ்லாம் கேட்குறீங்க. அது எல்லாமே நான் இதுக்கப்புறம் வர வீடியோவில் போடுறேன். டிப்ஸ் தாண்டி ஃபர்ஸ்ட் இது ஒரு 1 வீக் பண்ணி பாருங்களேன். இந்த சாப்பிட்ற ஃபுட்டு, தண்ணி எடுத்துக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது. நார்மலாக ஏதோ ஒரு ஜூஸ் குடிங்க ப்ளீஸ். வெளியில் வாங்கி 10 ரூபா 5 ரூபா, சாரி 5 ரூபாய்க்கு எப்பயாவது ஜூஸ் கொடுக்கறதில்ல, 10 ரூபாய் 20 ரூபான்னு குடிக்கிற ஜூஸ் விட்டுட்டு வீட்டில் நீங்களே ஃப்ரூட்ஸ் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. எல்லாருக்கும் சீக்கிரமாக ஹேர் வந்து எப்படி சொல்கிறது, பின்னங்கால் படரையிலை அடிக்கணும், பின்னாடி வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி முடி ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா
கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட்லி இதில் ரொம்ப பேசியிருப்பேன், ஏதாவது அதுக்கு மன்னிச்சுக்கோங்க.